வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் பலத்த இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 9 விமானங்கள். சென்னையிலிருந்து சுமார் 11 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் கடும் அவதி. ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. திண்டிவனம் பகுதிகளில் 2வது நாளாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் என். ஆனந்த் தலைமையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம். பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை. அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஆண்டுதோறும் 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை முதல் சிலிண்டருக்கான தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் முதல் மகளிருக்கு வெற்றி பயண திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா பேருந்து சேவை விரிவாக்கம். மாநகர, நகர, எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மாநகரம், நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து 5வது முனையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவதால் தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுகிறேன் என்று சொன்னால் அது அரசிற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொழியில் தள்ளிவிடும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அச்சம். முதலமைச்சரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் எனவும் எக்ஸ் பதிவு. பரந்தூர் விமான நிலையம் திட்டம் ரத்து. காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால தேசிய நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை. நிலம் கையகப்படுத்தப்பட்ட சட்ட நடைமுறையில் தீவிரமான குறைபாடுகள் இருந்ததாக குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஏகனாபுரம் கிராமத்தில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் வாழ்க என முழக்கம். நன்றி 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 ஏகனாபுரத்தை பாதுகாத்த முதல்வருக்கு நன்றி 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 ஏகனாபுரத்தை பாதுகாத்த. சென்னையில் 130 புதிய குளிர்சாதன வசதி பேருந்துகள் சேவை இன்று தொடக்கம். தலைமைச் செயலகத்தில் பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ராஜ்மோகன். ஓடி விளையாடு பாப்பா பாடப்பிரிவு மாணவ மாணவிகளுக்கு ஜெர்சி சீருடை, மாதத்தில் ஒரு நாள் நோ பேக் டே உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தார். மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்க கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பிடி பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். இந்த இலவச சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டி ஷர்ட், ட்ராக் பேண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. இந்த மகிழ்வுடன் முன்னேற என்னன்னா மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மன சுமை குறையும். மாற்றம் என கூறி தாவேக அரசு மக்களை ஏமாற்றுவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாவேக ஆட்சியின் அவலங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டதாகவும் பேச்சு. மாற்றம் சொல்லி நீங்க மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க ஆட்சி எந்த லட்சணத்தில் நடந்துட்டு இருக்கு நாம கூட சொல்லல. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய, ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அவங்க இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னிடம் உள்ள 3 கோப்புகளை ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என கூறிய முதலமைச்சர் விஜய் அதனை திறக்க மறுப்பது ஏன் என உதயநிதி கேள்வி. முதலமைச்சருக்கு கொஞ்சமாவது சூடு சுரணை இருக்கிறதா எனவும் காட்டும். ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யார் உங்களை நிப்பாட்டினா. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைலை பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க.
அடுத்த சட்டமன்ற தேர்தலை அதிமுகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் இணைந்து சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று தேர்தலில் வாக்களிக்காமல் சிந்தித்து வாக்களியுங்கள் எனவும் இளைஞர்களுக்கு அட்வைஸ். அதுபோல தேர்தலின் போது உங்கள் ஆட்சியாளர் யார் என்பதை முடிவு செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் முன் உள்ளது. மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். உங்களுக்கு நீங்கள் செய்வது சரியா தவறா என்று முடிவெடுங்கள். அதுதான் சரியான முடிவாகும். எனவே ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 23ஆம் தேதி வரை 12,543 பேர் டெங்குவால் பாதிப்பு. சென்னை, கோவை, காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் இருப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 23 வரைக்கும் சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா டெங்கு கேசஸ் 25,585 கேசஸ் இருந்தது. டெங்கு கேசஸ் இந்த ஆண்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் இருக்குது. 12,498 கேசஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் இருக்குது. இப்போ அந்த மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா சென்னை வழக்கம் போல் சென்னை தான் அதிகமான ஃபீவர் கேஸ் இருக்குது, அதிகமான டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், தென்காசி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சுவார்த்தை. தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை அறவழியில் போராட்டம் தொடரும் என போராட்ட குழுவினர் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி முதல் டாஸ்மாக் பணியாளர்கள் திட்டமிட்டபடி காலவரையற்ற வழிநிறுத்த போராட்டம். அமைச்சர் விக்னேஷுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பு. தமிழகத்தில் தேர்தல் வழக்குகள் முடியும் வரை 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர தாமதம் ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வழக்கு தொடர அனுமதி அளிக்க தாமதம் ஏற்பட்டது ஏன் என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. அண்மையில் வெளியாகி ட்ரெண்டான வீடியோவில் இருந்தது நான் தான். அந்த வீடியோவால் கடந்த 2 தினங்களாக அழுத்தத்தில் உள்ளேன். அமைச்சர் கீர்த்தனாவை குறிப்பிட்டு வீடியோ ஒன்று ட்ரெண்டான நிலையில் இளம்பெண் வீடியோ வெளியிட்டு விளக்கம். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுட்டுன்னு. I was just getting down from my car and then நான் வந்து going to my work. அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன் அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானே, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. குன்னூர் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் உலா வந்த கருஞ்சிறுத்தை. CCTV காட்சி வெளியான நிலையில் கிராம மக்கள் அச்சம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. இன்று முதல் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐயப்பனை காண குவிந்து வரும் பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நவம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகளின் ஒதுக்கீடு இன்று காலை 10 மணிக்கு இணையத்தில் வெளியீடு. டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு அறைகள் மாலை 3 மணிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல். தமிழ் இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு.
குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் அரிசியின் அளவை மாற்றியமைக்க உள்ளதாக பட்ஜெட் உரையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு மாவு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்கவும் பரிசீலனை என தகவல். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு உறவு, உலகளாவிய விவகாரங்கள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை. கொடுத்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என கூறி டெல்லியில் செப்டம்பர் 5ஆம் தேதி அமைதி பேரணி நடைபெறும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. நீட் தேர்வால் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் பெற்றோர் தலைமையில் இந்தியா கேட் முதல் டெல்லி போலீஸ் தலைமையகம் வரை பேரணி நடைபெறும் எனவும் தகவல். யுக்ரைனின் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக நாட்டிற்கு 68,000 கோடி நிதியுதவி வழங்கிய ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் தாக்குதலால் பலவீனமடைந்துள்ள யுக்ரைனை பலப்படுத்த இது உதவும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்தியா. முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 2ஆம் நாள் முடிவில் 8 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம்.